வெல்கம் டு அன்லாக் லேஅவுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்தியாவில் நம்ம 230V 50Hz பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டாக இருக்கட்டும், ஸோ வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுற பவர் சப்ளையாக இருக்கட்டும், ஸோ பவர் சப்ளையோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 230V 50Hz பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏன் அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதுக்கான பதில் இந்த வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரேசில் அண்ட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 120V 60Hz பவர் சப்ளை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா 100V 50Hz பவர் சப்ளை இல்லைனா 60Hz பவர் சப்ளை யூஸ் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிரேசில் அண்ட் ஜாப்பனீஸ், எனி கண்ட்ரியாக இருக்கட்டும் 230V இல்லைனா 220V 50Hz இல்லைனா 60Hz பவர் சப்ளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான 5 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த முக்கியமான 5 ரீசனில் ஒன்று பவர் சப்ளை, எடி கரண்ட் லாஸ், என்வரன்மெண்டல் ஃபேக்டர், பிரிட்டிஷ் ஃபார்மட் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒன் பை ஒன் இப்போ வரக்கூடிய ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஜென்ரேஷன். ஸோ நம்ம பொதுவாக ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளையை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பவரை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆல்டர்னேட்டரில் நம்ம எப்படி பவரை இன்க்ரீஸ் பண்ணோம், அதாவது இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வோல்டேஜும் கரண்ட்டும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஆல்டர்னேட்டிவோடைய ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி தேவை. ஸோ எங்கே நம்ம அதிகமான ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுறோமோ ஒரு ஆல்டர்னேட்டிவில், அங்கே வந்து ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். ஸ்பீடு அதிகமாக கிடைச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பவரும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு பவர் அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம டார்கெட் வந்து இப்போ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவில் நம்பர் ஆஃப் போல்ஸை ஆட் பண்ணுறது மூலயமா அதிகமான ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதிகமான ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு அதிகமான ஸ்பீடு கிடைக்குது. ஸோ அதிகமான ஸ்பீடுக்கு போகிறதுனால நமக்கு அதிகமான பவர், எலக்ட்ரிக் பவர் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்ஸை அதிகப்படுத்தினா நமக்கு அந்த ஆல்டர்னேட்டரோட சைஸ் அதிகமாகிடும். சைஸ் அதிகமாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நமக்கு அதிகமாகிடும். ஸோ நம்ம இது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி. ஸோ காஸ்ட் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைஸை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ சைஸை அதிகப்படுத்தினீங்கன்னா நமக்கு போல்ஸ் அதிகமாக இம்ப்ளான்ட் பண்ணலாம். போல்ஸை இம்ப்ளான்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமானால் நமக்கு ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். நமக்கு அதிகபட்சமான பவர் சப்ளை நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூலமாக நமக்கு கிடைக்கும். செகண்டு, ஒரு ஸ்பீட் ஆஃப் ரோட்டாரை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n = 120f/p அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்பீட் ஆஃப் த ரோட்டாரை கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ p அப்படின்றது நம்பர் ஆஃப் போல்ஸ், n அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார், f அப்படின்றது ஃப்ரீக்வன்சி, 120 அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தவிர நமக்கு இங்கே இருக்கிற 2 விஷயம், ஃப்ரீக்வன்சி அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சியை நம்மளால் ஜென்ரலாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. வித்தவுட் எனி ஹெல்ப் ஆஃப் எனி அதர் டிவைசஸ் நம்ம ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ரீக்வன்சி தானாக இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி தானாக இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நமக்கு ஒரு ரோட்டாரோடைய ஸ்பீடு அதிகபட்சமான ஸ்பீடில் சுற்றும். ஸோ இதுதான் வந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இந்த காஸ்ட் வைஸ் நம்ம குறைக்கணும், அண்ட் சைஸ் வைஸ் ஆல்சோ நம்ம குறைக்கணும், அண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும், இந்த அளவுக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணால் போதும், இப்படின்ற சில ரேஷியோக்குள்ளே வர்றதுனால நம்ம 230V 50Hz பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடி கரண்ட் லாஸ். ஸோ எடி கரண்ட் லாஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆல்டர்னேட்டராக இருக்கட்டும், ரோட்டாராக இருக்கட்டும், எந்த ஒரு ஆல்டர்னேட்டரில் நம்ம ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய கரண்ட் லாஸஸ் அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து எடி கரண்ட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹிஸ்டரிசஸ் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹிஸ்டரிசஸ் லாஸும் எடி கரண்ட் லாஸும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பவர் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே லாஸஸ். ஸோ இந்த லாஸஸை மினிமம் இல்லைனா ஒரு ஆவரேஜ் வேல்யூவில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம 50Hz ஃப்ரீக்வன்சியை நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்டல் ஃபேக்டர். ஸோ என்வரன்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து அதிகபட்சமான வெயில் இருக்குது. வெயில் அப்படின்றத நம்ம சொல்கிறது கிளைமேட் அண்ட் டெம்பரேச்சரை சொல்கிறோம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் எப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அந்த டெம்பரேச்சர்னால் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் நமக்கு ரெசிஸ்டிவிட்டியோடைய எலமெண்ட் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நமக்கு லாஸஸ் அதிகமாகும், டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா கரண்ட் ஃப்ளோ அதிகமாகிடும். ஸோ கரண்ட் ஃப்ளோ அதிகமாகிருச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஹை வோல்டேஜ் வீட்டுக்கு வரும். ஸோ இதனால் நமக்கு ஃபியூஸ் போகிறது, இல்லை நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு நடக்கும். ஸோ சப்போஸ் அதிகமான ரெசிஸ்டிவிட்டி இல்லை, கம்மியான ரெசிஸ்டிவிட்டி இருக்குது அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அதிகமாகும், அப்படி இல்லைனா இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் குறையும். இது ரெண்டில் எதனா ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ரீசன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்வரன்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளே 230V 50Hz பவர் சப்ளை ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா
எந்த ஒரு climate சேஞ்ச் ஆனாலும் சரி, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதிகபட்ச வெயிலுக்கு போனாலும் அதிகபட்ச குளிருக்கு போனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸோ எலக்ட்ரிக்கல் டிவைஸஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கரண்ட்டை நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 230 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளைக்கு போகிறோம். ஸோ மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபார்மேட். ஸோ நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தான் இந்தியாவுக்குள்ள பவர் பிளான்ஸை வந்து பிளேஸ் பண்ணாங்க. ஸோ பவர் பிளான்ஸை பிரிட்டிஷ் பீப்புள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளையை இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதை வந்து டிசைன் பண்ணாங்க, அதை டெவலப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக அவங்களோட யூத்தாங்க. ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக பிரிட்டிஷ் பீப்புள் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால நம்ம பவர் பிளான்ட்டில் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் அன்னிலேருந்து நம்ம இன்னி வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சார். ஸோ தாமஸ் எடிசன் ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசி எலக்ட்ரிசிட்டியை 110 வோல்ட்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார், டிசி பவர் சப்ளையை எல்லா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸஸ்க்கும் கொடுத்து டிசியில் ஒர்க் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸஸ் எல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லேட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா என்ன பண்ணார், 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமாக கண்டுபிடிச்சார் வித் 240 வோல்ட். ஸோ 240 வோல்ட்டில் 3 ஃபேஸ் ஏசி எலக்ட்ரிசிட்டியை நிக்கோலஸ் டெஸ்லா கண்டுபிடிச்சார். ஸோ டிசியை கம்பேர் பண்ணும்போது ஏசிக்கு அதிகபட்சமான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத அவர் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணார். ப்ரூவ் பண்ணிவிட்டு டிசி கரண்ட்டுக்கு பதிலாக ஏசி கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ டிசியை விட ஏசிக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணி ஏசி ஆல்டர்னேட்டிவ் சர்க்யூட் எலக்ட்ரிசிட்டியை யூஎஸ் பூரா வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. யூஎஸ் பூரா எல்லா யூஎஸ் மக்கள் எல்லோரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆல்ரெடி யூஎஸில் 110 வோல்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை அவங்க ஃபாலோ பண்ணதுனால அவங்க ஏசி எலக்ட்ரிசிட்டிலையும் என்ன பண்ணிட்டாங்க, 230 வோல்ட் நமக்கு தேவையில்லை, 110 நமக்கு போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம 110 தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால 230க்கு பதிலாக 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளையை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் ஃப்ரீக்வன்சியை கேல்குலேட் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 60 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் யூஸ் பண்ணார். ஸோ 60 சைக்கிள்ஸ் பர் செகண்டை யூஸ் பண்ணி அவரால் 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை தான் அதிகபட்சமாக ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில். ஸோ அதனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் யூஎஸில் 110 வோல்ட் அண்ட் 60 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் எதுக்கு 60 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா நிக்கோலஸ் டெஸ்லா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளையை விட 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளையை நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு பவர் சப்ளை கொடுக்குது. ஸோ 60 விட 50 நமக்கு போதும் அப்படின்றது அடுத்து வர வருஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புதுசாக ஒரு டிவைஸை இன்வென்ட் பண்ணி அவர் மக்களுக்கு கொடுக்குறாரு எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளையை. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை நமக்கு தேவையில்லை, 50 இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸை ஸ்டாண்டர்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்து வர காலகட்டத்தில். அண்ட் ஒன் மோர் திங், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் ஆக்சுவலாக யூஎஸ்ஏல ஆர்க் லைட் கார்பன்ஸ் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் பல்பு தான் வந்து அந்த இடத்துல அதிகமான பாப்புலாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே ஆர்க் லைட்டை பேஸ் பண்ணி கார்பனை பேஸ் பண்ண பல்புங்களை தான் யூஎஸ்ஏ ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்க் பேஸ்டு லைட்டில் மினிமம் 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தேவையான அளவுக்கு எஃபெக்டிவான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். ஸோ 50 ஹெர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட வெளிச்சம் குறைஞ்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக யூஎஸ்காரங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 110 வோல்ட்டையும் 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க இதே 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்தியாவில் நம்ம நிக்கோலஸ் டெஸ்லா கண்டுபிடிச்ச 230 வோல்ட் பவர் சப்ளை 50 ஹெர்ட்ஸை பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ணாங்க. அதாவது லண்டனில் இருக்கவங்க பிரிட்டிஷ்காரங்க, இங்கிலாண்டை சேர்ந்தவங்க இந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் நம்ம பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியாவில் வந்து பவர் பிளான்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நான் மேலே சொன்ன ரிமைனிங் ஒரு 4 காரணத்துக்காகவும் இந்தியாவில் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்கள் நான் தந்திருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்குன்னா தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இருந்தால் நான் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.